கலாஸ்ரீ தமிழ்வின் இணையதள நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்கள். இன்றைய சிந்தனையாக நாம் இந்த அம்பிகைக்கு உரியதாகிய சக்தி வழிபாட்டிலே சிறந்ததாகிய அரசிருக்கும் அன்னையினுடைய நவராத்திரி காலங்களில் அன்னையை பற்றிய சிந்தனைகளை, இந்த விரதத்தினுடைய தாற்பயங்களை இன்று சிந்தனைக்கு கொள்வோம். பொதுவாகவே இந்த அம்பாளுடைய விரதம் சிறந்த விரதமாக போற்றப்படுகின்ற நவராத்திரி இந்த 9 திதிகள் அடங்கிய இந்த இரவுகளில் நடைபெறுகின்றதாகிய இந்த பூஜை வழிபாடுகள். இதிலே நாங்கள் முதல் நாள் துர்க்கைக்கு பூஜை ஆரம்பித்து இந்த 3 நாட்களுக்கு துர்க்கை, அதன் பின்பு லக்ஷ்மி, சரஸ்வதி என்று இறுதியிலே விஜயதசமி. இந்த மகா நவமியை அடிப்படையாக கொண்டு இந்த விரதம் நடைபெறும். மறுநாள் விஜயதசமி. இவ்வாறு இந்த விரத காலங்களில் ஏன் இந்த 9 திதிகள் அன்னைக்கு இந்த வழிபாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற பொழுது, பொதுவாக இந்த பல்வேறு வகையான புராண கதைகள், அதிலிருந்து எடுக்கப்பட்ட சில உபகதைகள், அதே போல் அதிலிருந்து பெறப்பட்டதாகிய சில கர்ண பரம்பரை கதைகள் என்று, அதாவது நமக்கு பெரியோர்கள் சொல்லியிருப்பார்கள். இந்த கதையை பாட்டி சொன்னால், தாத்தா சொன்னார், ஒரு கதைகளை கர்ண பரம்பரை என்று சொல்வது, காது வழியாக கேட்டு வருகின்ற, கர்ணம்னா காது. அவ்வாறான அந்த கதைகளுக்குள்ளே இந்த பண்டாசுரன் என்ற ஒரு அசுரனை அம்பாள் சம்ஹாரம் செய்வதற்காகத்தான் இந்த 9 நாட்கள் பூஜைகள் என்பது ஒரு கதையாக வருகிறது. அவ்வாறு அந்த கதையிலே ஒரு நாட்டினுடைய அரசனாக சுதேகன் என்ற ஒரு மன்னன் அந்த அரசாட்சி செய்து கொண்டு வருகிறான். நல்ல முறையிலே அவன் அரசாட்சி செய்து வருகின்றான். அவ்வாறு செய்து வருகின்ற பொழுது அவனுடைய இந்த அரண்மனைக்கு உட்பட்ட இடத்திலே ஒரு ஆலயத்தை அமைக்கிறான். அங்கே அம்பாளை பிரதிஷ்டை செய்து அடியவர்களெல்லாம் வந்து வணங்குவதற்கு வசதியாக பெரிய இடமாக அந்த அரண்மனையிலே அருகிலே இவர் ஆலயத்தை அமைத்து வழிபாடு செய்து கொண்டு வருகிறான். இவ்வாறு எல்லாம் செய்து சிறந்த முறையிலே அந்த நாட்டையும் அவன் பரிபாலனம் செய்து கொண்டு வருகின்ற பொழுது அவனுடைய மனைவியினுடைய பெயர் சுதேகி. எனவே அந்த மனைவியினுடைய உறவினர்கள் சத்துருக்களாக மாறுகிறார்கள், விரோதிகளாக மாறுகிறார்கள். அந்த விரோதிகளாக மாறி இந்த மன்னனை எப்படியாவது அவனிடத்திலே படையெடுத்து போர் புரிய வேண்டும் என்பதனாலே இன்னும் சில எதிரிகளோடு சேர்ந்து இந்த மன்னனோடு போர் புரிய வருகிறார்கள். எனவே இந்த சுதேகன் என்ற மன்னவனோடு இந்த எதிரிகளெல்லாம் வந்து யுத்தம் செய்து அவனை இந்த யுத்த களத்திலே வீழ்த்துகிறார்கள். இந்த நாட்டை அவர்கள் கைப்பிடிக்கிறார்கள். அப்பொழுது அவன் அந்த இடத்தை விட்டு வெளியே கிளம்புவதற்கு முன்பு தான் அமைத்த அந்த ஆலயத்திலே சென்று அவன் அந்த அம்பாளிடத்திலே வணங்குகின்ற பொழுது எதையுமே கேட்கவில்லையா. நான் உனக்கு கோவில் கட்டினேன், கும்பாபிஷேகம் செய்தேன், என்னை ஏன் இவ்வாறு கஷ்டப்படுத்தினாய், அல்லது எனக்கு அருளை கொடு என்று எதுவுமே கேட்கவில்லை. போய் அம்பாளை பார்த்து புன்னகை பொறுத்த வண்ணமாக அவன் காட்டுக்கு செல்லுகின்றான். அவ்வாறு அவன் ஒரு வனத்தை நாடி செல்லுகின்ற பொழுது இந்த கணவனும் மனைவியுமாக இந்த சுதேகனும் இந்த அவருடைய மனைவியாகிய சுதேகி என்பவளும் ஒரு காட்டு வழியாக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே ஒரு ஆசிரமம் ஒன்று தென்படுகிறது. அந்த ஆசிரமம் ஆங்கீரச முனிவருடைய ஆசிரமம். எனவே அந்த ஆசிரமத்திலே சென்று இவர்கள் தங்கியிருப்பதற்கு கேட்கின்ற பொழுது அந்த முனிவரை பார்த்துவிட்டு, இவன் சுதேக மன்னன் அல்லவா, அவர் தான் யார் என்பதை கூட அறிமுகப்படுத்தவில்லை அந்த மன்னன். ஆனால் அந்த ரிஷி புரிந்து கொண்டார், இவன் சுதேகர் என்கின்ற ஒரு மன்னன், இவனுக்கு இவ்வாறு ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதனாலே அவன் இந்த மன்னனை பார்த்து இந்த ஆங்கீரச ரிஷியானவர் சொல்லுகிறார், கவலைப்படாதே,
உன்னை யார் என்று நான் புரிந்து கொண்டேன். எனக்கு தெரியாது, தெரிய வேண்டாம் நீ எண்ணுகின்றாய். நீ மன்னன் சுதேகன் என்பதை எனக்கு தெரியும். அவர் திரிகாலம் உணர்ந்த ஞானியானதினாலே அவருக்கு அதனை தெரிந்து கொண்டார். உடனே அவன் பணிந்து, அதெல்லாம் கடந்த காலம் முடிந்த கதை. இப்பொழுது என்னுடைய நாட்டை அபகரித்து என்னுடைய உறவினர்களே எதிரிகளாகவும் இன்னும் பகைவர்களையும் சேர்த்து என்னை நாட்டை அபகரித்து என்னை வெளியே விட்டார்கள். நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது, அப்பொழுது இந்த ஆங்கிரிஷ மகரிஷி அந்த சுதேகனுடைய மனைவியை அழைத்து சொன்னார்களாம், அம்மா நீ கவலைப்படாதே, மீண்டும் இந்த ராஜ்யம் உங்களுக்கே வரும். இந்த பிரதம முதல் நவமியராக நீ அம்பாளை பிரார்த்தனை செய்து வழிபாடு செய், விரதமிருந்து செய், நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்ற பொழுது இந்த இருவருமாக தம்பதிகளாக ஆலயத்திலே சென்று பிரார்த்தனை செய்து விரதமிருந்து வழிபாடுகளை எல்லாம் செய்தார்கள். இந்த தனக்கென்று எதையுமே இந்த மன்னன் என்றுமே கேட்டதில்லை. அவ்வாறு மன்னர்கள் இருப்பது என்பதே ஒரு அதிசயமானது. தனக்கென்று எதையும் கேட்பதில்லை. எனவே இந்த அம்பாள் மனமிழங்கி இந்த மன்னனுக்காக அந்த 9 நவராத்திரி நாட்கள் அந்த திதிகளிலும் அம்பிகையானவள் இந்த தீமைகளெல்லாம் அழித்து இவர்களுக்கு சங்கடங்களை கொடுத்தவர்களை அவர்களையும் சம்ஹாரம் செய்கின்ற வகையிலே தீமைகளை ஒழித்து மீண்டும் இவர்களுக்கு இந்த ராஜ்யத்தை கிடைக்கின்ற வகையிலே அம்பிகையுடைய அருள் கிடைத்ததாம். இந்த மீண்டும் இந்த சுதேக மன்னன் அந்த தன்னுடைய சிம்மாசனத்தில் ஏறக்கூடிய வாய்ப்பை எல்லாம் கிடைத்திருக்கிறது இந்த அம்பிகையினுடைய அருளினாலே. நம்பிக்கையோடு நாம் செய்கின்ற வழிபாடுகள் நம்முடைய வாழ்விலே நமக்கு உயர்வை எல்லாம் தந்து, நாம் எது எல்லாம் நமக்கு தேவையோ அவையெல்லாம் இறைவனுக்கு தெரியும். நாம் எதையும் இறைவனத்தில் கேட்க வேண்டும் என்பது கிடையாது. ஒரு குழந்தைக்கு என்ன தேவை என்பதை குழந்தை என்றுமே தாயிடத்திலே கேட்டது கிடையாது. அந்த குழந்தைக்கு பேச தெரியாது. பிறந்தது முதல் அது பேச்சு வருகின்ற வரையிலே கூட தாயிடத்திலே எதையும் கேட்பதில்லை. ஆனால் அந்த குழந்தைக்கு தேவையானவற்றை அந்த தாயானவள் அந்த நேரத்துக்கு பால் கொடுப்பது, இந்த பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்பது, அந்த பிள்ளைக்கு ஜுரம் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று அதற்குரிய கைமருந்துகளை கொடுப்பது, இவ்வாறு தாய்க்கு தெரியும் குழந்தைக்கு என்ன வேண்டும் என்று. தாயிடத்தில் அந்த குழந்தை கேட்பதில்லை. அதே போல் அடியவர்கள் உண்மையான பக்தியோடு நாம் பிரார்த்தனை செய்தால் நமக்கு என்ன தேவை என்பதனை அம்பாள் இறங்கி வந்து நமக்கு அருள் கொடுப்பாள். அந்த வகையிலே இந்த மன்னனாகிய சுதேகனும் சுதேகியும் தம்பதிகளாக அம்பாளை வழிபட்டதினாலே இந்த காலம் இந்த நவராத்திரி காலமாக அமைந்ததினாலே அவர்களுக்கு தசமி என்று வெற்றி கிடைக்கின்ற வகையிலே மீண்டும் அந்த சிம்மாசனத்திலே அமர்ந்து அரசாட்சி புரியக்கூடியதாக இருந்ததா. இவ்வாறான சிறப்புகளோடு கூடதாக இந்த நவராத்திரி விரதம் அவ்வாறு சிறப்புகள் கொண்டது. நாமும் இந்த நவராத்திரி காலத்திலே துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய சக்திகளை பிரார்த்தனை செய்வதன் மூலமாகவும் வழிபாடுகள் செய்வதன் மூலமாகவும் நாம் பெற வேண்டிய அனைத்தையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ லங்காஸ்ரீ தமிழ்வின் இணையதள நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம்.